ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு. ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு. Thank you for watching our channel. திருப்பதி வெங்கடாசலபதி என்று பெயரை கேட்டதும் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? செல்வம் தரும் கடவுள், நம் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஏழுமலையான், கலியுக வரதர் என்றெல்லாம் நமக்கு எண்ணம் வருகிறது. ஆனால் வெறும் தென்னிந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்களால் வழங்கப்படும் தெய்வம் திருப்பதி வெங்கடாசலபதி. ஏன் அவர் இவ்வளவு புகழ் பெற்றார் தெரியுமா? நான் வேண்டியதை அவர் அருள்பவர் என்ற நம்பிக்கை நம்மிடையே ஆழமாக உண்டு. அதனால்தான் வாழ்நாளில் ஒரு முறையாவது திருப்பதிக்கு சென்று அவரை தரிசிக்க வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள். இப்படி பூமியில் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் அவர் இந்த பூமியில் அவதரித்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. ஆகவே இதுவரை வாய்வழி கதையாக திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றி இருக்கின்ற கதைகளைத்தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு கிருஷ்ண பரமாத்மா தனது அவதாரத்தை முடித்து கொண்டார். ஆனால் உலகில் அதர்மம் தலைதூக்க தொடங்கியது. மக்கள் நெறித்தவறி வாழத் தொடங்கினார்கள். இந்த நிலையை கண்டு கவலை கொண்டார் மகரிஷி நாரதர். எப்பொழுது விஷ்ணு பகவான் மீண்டும் அவதரிப்பார் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு நினைவு வந்தது. ஒரு முறை கோகுலத்தில் யசோதா தாயார் கவலையுடன் அமர்ந்திருந்தார். கிருஷ்ணர் அவரிடம் சென்று, என்ன அம்மா, ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு யசோதா கண்ணீருடன், கண்ணா, நீ திருமணம் செய்து கொள்வதை நான் பார்க்க முடியுமா என்று கேட்டாள். அதற்கு கிருஷ்ணர் புன்னகையுடன் சொன்னார், கவலைப்படாதே அம்மா, நான் அடுத்த பிறவியில் திருமணம் செய்யும் போது நீயே அதை நடத்தி வைப்பாய். அது உன் முன்னிலையில் நடக்கும் என்று உறுதியளிக்கிறேன் என்று அவர் சொன்னார். இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்த நாரதர், அப்படி என்றால் கிருஷ்ணர் மீண்டும் அவதரிக்க வேண்டும், யசோதாவும் மறுபடி பிறக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாரதர் நேராக கைலாயம் சென்றான். வழியில் அவரது தந்தை பிரம்மதேவரை சந்தித்தார். தன் கவலையை பிரம்மதேவரிடம் பகிர்ந்து கொண்டார். அதை கேட்ட பிரம்மதேவர், நாரதா, நானும் இதை பற்றி பேச கைலாயம் செல்கிறேன், நீயும் என்னுடன் வா என்றார். கைலாயத்தில் பெரும் சபை கூடியிருந்தது. தேவர்கள், கணங்கள், கடவுள்கள் என அனைவரும் இருந்தனர். ஆனால் விஷ்ணு பகவான் மட்டும் அங்கு இல்லை. நாரதர் தன் கவலையை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார். கலியுகம் வரப்போகிறது. அதற்கு முன் மக்களுடைய மனதில் தர்மம், பக்தி வளர வேண்டும். அதற்கு விஷ்ணு பகவான் மீண்டும் அவதரிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று கேட்டார். சபையில் பலரும் பல்வேறு யோசனைகளை சொன்னார்கள். இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அது என்ன தெரியுமா? பிருகு முனிவர் மூலம் தீர்வு கிடைக்கும் என்று நம்பினார்கள். அதை கேட்ட நாரதருக்கு சங்கடமாக இருந்தது. பிருகு முனிவர் கடும் கோபக்காரர். அவரிடம் நேரடியாக கேட்டு அவர் மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தார். அவருடைய யோசனையை சிவபெருமானும் பிரம்மதேவரும் ஊக்குவித்தார்கள். நாரதா, உன்னைப் போல யாராலும் இது செய்ய முடியாது. உன் திறமையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இதை நீயே செய்ய வேண்டும் என்று சொல்ல நாரதர் இறுதியில் ஒப்புக்கொண்டார். சரி, நடப்பது நடக்கட்டும் என்று பிருகு முனிவரை தேடி நாரதர் புறப்பட்டார். நாரதர் பூமிக்கு வந்து பிருகு முனிவரை தேடினார். கங்கை கரையில் ஒரு பெரிய யாகம் நடைபெறுவதாக கேள்விப்பட்டு அங்கு சென்றார். அங்குதான் பிருகு முனிவரை கண்டார். யாகசாலையில் பல முனிவர்கள் கூடியிருந்தார்கள். நாரதர் அங்கு சென்றதும் அனைவரும் அவரை மரியாதையோடு வரவேற்றார்கள். நாரதர் யாகத்தின் தலைமை முனிவரான காஷ்யவரிடம், இந்த யாகம் எதற்காக நடைபெறுகிறது என்று கேட்டார். அதற்கு காஷ்யபர், உலக நன்மைக்காக நடைபெறுகிறது. கலியுகம் வரப்போகிறது. அதற்கு முன்னால் மக்களுடைய மனதில் நல்லொழுக்கத்தையும் ஆன்மீக பக்தியையும் வளர்க்க வேண்டும் என்றார். அதை கேட்ட நாரதர் மகிழ்ந்து போனார். தான் வந்த வேலை எளிதாக நடக்கும் என்று அவர் நினைத்து கொண்டார். பிறகு நாரதர் தன் வேலையை ஆரம்பித்தார். மிக மிக நல்ல காரியம் செய்கிறீர்கள், நானும் இதில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்றார். சிறிது நேரம் கழித்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். யாகத்திற்கு அதிதியாக யாரை அழைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். இந்த கேள்வி அங்கிருக்கும் முனிவர்களை யோசிக்க வைத்தது. யாரை அழைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பிறகு அவர்கள் நாரதரிடமே ஆலோசனை கேட்டார்கள். அதற்கு நாரதர் சொன்னார், மும்மூர்த்திகளில் யாரை அழைக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். ஆனால் யார் சாத்விக குணத்தை வெளிப்படுத்துகிறாரோ அவரையே அழைக்க வேண்டும் என்றார். முனிவர்கள் குழம்பினார்கள். மும்மூர்த்திகளை பார்க்க யாரை அனுப்புவது என்று தெரியவில்லை. இறுதியில் நாரதரே ஒரு யோசனை சொன்னார். உங்களில் மூத்தவரும் அனுபவசாலியுமான பிறகு முனிவரை அனுப்புங்கள். அவர் மும்மூர்த்திகளிடம் சென்று யார் சாந்தமாக இன்முகத்தோடு பதிலளிக்கிறார்களோ அவரை அழைத்து வரட்டும் என்றார். முனிவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிருகு முனிவரை அழைத்து இந்த யோசனையை சொன்னார்கள். பிருகு முனிவரும் ஒப்புக்கொண்டார். பிருகு முனிவருக்கு தான் அறிவில் சிறந்தவர், அதிக ஞானம் கொண்டவர் என்ற ஒரு பெருமிதம் இருக்கும். அதன் அடையாளமாக அவருடைய காலில் 6 விரல் இருக்கும்.
இன்னும் ஒரு சில பேர் மேலும் அவருடைய உள்ளங்காலில் ஒரு கண் போன்ற அமைப்பு இருக்கும், அதுதான் அவருடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் சான்று என்று சொல்வார்கள். பிருகு முனிவர் மும்மூர்த்திகளை சந்திக்க புறப்பட்டார். முதலில் அவர் பிரம்மலோகத்தை அடைந்தார். அங்கே பிரம்மதேவர் தன் மனைவி சரஸ்வதியுடன் அரச சபையில் அமர்ந்திருந்தார். முனிவர் உள்ளே நுழைந்ததும் பிரம்மதேவர் அவரை கவனிக்காதது போல நடித்தார். இதனால் கோபமடைந்த பிருகு முனிவர் அழைப்பு இல்லாமலேயே ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். பின்னர் அந்த சபையில் நடந்த விவாதத்தில் அவர் குறுக்கிட்டார். இதை பார்த்த பிரம்மதேவர் அழைப்பின்றி வந்து அனுமதியின்றி அமர்ந்து கேட்காமலேயே பேசுவது ஒரு முனிவருக்கு அழகா என்று கேட்டார். அதை கேட்ட பிருகு முனிவருக்கு கோபம் வந்துவிட்டது. பிரம்மனே, நான் அனைவரையும் விட அறிவில் சிறந்தவன். உலக நன்மைக்காக நடக்கும் யாகத்திற்கு உன்னை அழைக்க வந்தேன். ஆனால் நீர் என்னை அவமதித்து விட்டீர். இனி உனக்கு பூமியில் கோவில் இருக்காது என்று சபித்துவிட்டார். அடுத்து பிருகு முனிவர் கைலாயம் சென்றார். அங்கே சிவபெருமான் பார்வதியோடு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். சிவகணங்கள் பிருகு முனிவரை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர். கோபம் கொண்ட அந்த முனிவர் சத்தமிட்டார். அதை கேட்டு வெளியே வந்த சிவபெருமான், என் வீட்டிற்கு வந்து என் அதிகாரத்தையே கேள்வி கேட்கிறீர்களா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று கோபமாக கேட்க மீண்டும் பிருகு முனிவருக்கு கோபம் வந்துவிட்டது. சிவனே, ஈசனே, நீங்களும் என்னை அவமதித்து விட்டீர்கள். இனி உங்களை மக்கள் லிங்க வடிவில்தான் வழிபடுவார்கள் என்று சபித்துவிட்டார். பிரம்மலோகத்திலும் கைலாயத்திலும் அவமானப்படுத்தப்பட்ட பிருகு முனிவர் கோபத்துடனும் ஆத்திரத்துடனும் வைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டார். மனதில் ஒரு எண்ணம் இருந்தது, விஷ்ணு பகவான் எப்படி நடந்து கொள்வார் என்று. வைகுண்டத்தை அடைந்த முனிவர் அங்கே இருந்த காட்சியை கண்டார். விஷ்ணு பகவான் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார். அவருடைய பாதங்களில் லட்சுமி தேவி அமர்ந்து கணவனுடைய பாதங்களை மெதுவாக வருடி கொடுத்து கொண்டிருந்தார். பிருகு முனிவர் வந்தது தெரியாமல் மகாலட்சுமி விஷ்ணுவிடம் பேசிக் கொண்டிருந்தார். மேலும் அவரும் கண்களை மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த காட்சியை கண்டதும் பிருகு முனிவருக்கு கோபம் பொங்கி வந்தது. இவர்தான் அந்த மகாவிஷ்ணுவா? உலகை காக்க வேண்டியவர் இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று நினைத்து கொண்டார். ஏற்கனவே பிரம்மா சிவன் மேலிருந்த கோபத்தை விஷ்ணு மீது வெளிப்படுத்திவிட்டார். அவர் சற்றும் யோசிக்காமல் பிருகு முனிவர் விஷ்ணு பகவானுடைய மார்பில் தன்னுடைய காலால் உதைத்துவிட்டார். அந்த உதையின் வேகத்தில் விஷ்ணு பகவான் உடனே விழித்துக் கொண்டார். இந்த செயலைக் கண்ட லட்சுமி தேவி அதிர்ச்சி அடைந்தாள். கோபத்தால் அவள் முகம் சிவந்தது. ஆனால் விஷ்ணு பகவான் சற்றும் கோபம் கொள்ளவில்லை. மாறாக புன்னகையுடன் எழுந்து பிருகு முனிவருடைய பாதங்களை பிடித்து கொண்டார். முனிவரே, தாங்கள் நல்லபடியாக வந்து சேர்ந்தீர்களா? நீங்கள் என் மார்பில் உதைத்ததால் உங்கள் பாதத்திற்கு வலி ஏற்பட்டு இருக்குமோ என்று நான் கவலை அடைகிறேன் என்று அன்புடன் கேட்டார். கேட்டுக்கொண்டே அவருடைய காலை எடுத்து வலிக்கிறதா என்று பார்ப்பது போல அவருடைய ஞானத்திற்கும் அறிவிற்கும் சான்றாக இருக்கும் அந்த 6வது விரலை அவர் பிடுங்கிவிட்டார். பாதத்திற்கு கீழே இருக்கும் கண்ணையும் அவர் அழுத்திவிட்டார், அதுவும் அந்த முனிவருக்கு தெரியாமல். அந்த கணத்தில் அந்த முனிவருக்கு இருந்த அந்த ஆணவம் செருக்கு அழிந்துவிட்டது. அவருடைய மனதில் அன்பு குடிகொண்டு விட்டது. விஷ்ணுவின் அன்பான வார்த்தைகளும் பணிவான நடத்தையும் பிருகு முனிவருடைய கோபத்தை உடனடியாக தணித்தது. அவர்தான் செய்த தவறை உணர்ந்தார். உடனே விஷ்ணு பகவானுடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார். பகவானே, என்னை மன்னியுங்கள். நான் பெரும் தவறு செய்துவிட்டேன். தங்களுடைய பெருந்தன்மையை உணர்ந்தேன். தாங்கள் உண்மையிலேயே மகாவிஷ்ணு தான் என்று கண்ணீரோடு வேண்டினார். அதற்கு விஷ்ணு சிரித்துக்கொண்டு, முனிவரே, தாங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார். முனிவர்தான் வந்த நோக்கத்தை விளக்கி பூலோகத்தில் நடைபெறும் யாகத்திற்கு விஷ்ணு பகவானை அழைத்தார். விஷ்ணுவும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். முனிவர் தனது சக்திகளை இழந்து தான் செய்த தவறுக்காக மன்னிப்பை கேட்டுக்கொண்டு யாகசாலைக்கு திரும்பினார். விஷ்ணுவும் யாகத்திற்கு சென்று மீண்டும் வைகுண்டம் வந்தார். ஆனால் அங்கு இருந்த லட்சுமி தேவி கடும் கோபத்தில் இருந்தார். பிருகு முனிவர் விஷ்ணு பகவானுடைய மார்பில் உதைத்த சம்பவம் லட்சுமி தேவியின் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. தன் கணவன் இவ்வாறு அவமானப்படுத்தப்பட்டதை அவளால் தாங்க முடியவில்லை. அவள் விஷ்ணுவிடம், நீங்கள் உங்களை மதிக்காதவர்களையும் மதிக்கிறீர்கள். பிறகு யாகத்திற்கு சென்று வந்தீர்கள். இது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. ஆனால் ஒரு பெண்ணான என் முன்னிலையில் என் அன்புக்குரிய உங்களை அவமானப்படுத்திய முனிவரை என்னிடம் மன்னிப்பு கேட்க சொல்லவில்லையே என்று லட்சுமி தேவி விஷ்ணு பகவானிடம் தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினாள். பிறகு நான் இனி உங்களுடன் வாழ விரும்பவில்லை என்று கூறி கோபத்துடன் வைகுண்டத்தை விட்டு வெளியேறினாள் லட்சுமி. அதை கேட்ட விஷ்ணு பகவான் அதிர்ச்சி அடைந்தார். தனது அன்பு மனைவி இவ்வாறு பிரிந்து செல்வார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவள் சென்றதும் வைகுண்டம் முழுவதும் அழகையும் வளத்தையும் இழந்துவிட்டது. விஷ்ணு பகவான் தன் பிரியமான மனைவியை இழந்ததால் மிகுந்த துக்கம் அடைந்தார். அவர் லட்சுமியை தேடி பல லோகங்களுக்கு சென்றார். தேவலோகம், நாகலோகம், பாதாளம் என எல்லா இடங்களிலும் தேடினார். ஆனால் லட்சுமியை அவரால் காண முடியவில்லை.
இறுதியாக விஷ்ணு பகவான் பூலோகத்திற்கு வந்தார். அதே சமயத்தில் லட்சுமி பத்மாவதி அவதாரமும் பூலோகத்தில் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த கதையையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ராமாயண காலத்தில் ராவணன் சீதையை கடத்தி செல்வதிலிருந்து காப்பாற்ற அக்னி பகவான் ஒரு மாய சீதையை உருவாக்கினார். இந்த மாயா சீதை வேதவதி என்ற பெயரில் அறியப்பட்டாள். வேதவதியும் லட்சுமியின் ஒரு அம்சமே. ராமர் இலங்கையில் ராவணனை வென்று சீதையை மீட்டபின் அக்னி பிரவேசம் நடந்தது. அப்போது உண்மையான சீதையும் மாயா சீதையான வேதவதியும் அக்னியிலிருந்து வெளிவந்தனர். வேதவதி ராமரை மணக்க விரும்பினாள். ராமர் அந்த அவதாரத்தில் ஏகபத்தினி விரதம் இருந்ததால் அது முடியவில்லை. எனவே ராமர் வேதவதிக்கு வேறொரு அவதாரத்தில் அவளை மணந்து கொள்வதாக ஒரு வரம் அளித்தார். இந்த வரத்தின்படி வேதவதி பத்மாவதியாக அவதரிக்க வேண்டியிருந்தது. ஆனால் யாருக்கு மகளாக அவள் பிறக்க வேண்டும்? அதற்கும் ஒரு கதை இருக்கிறது. முன்னொரு காலத்தில் வராக க்ஷேத்திரம் என்ற நாட்டை ஆண்ட ஒரு சோழ மன்னன் இருந்தான். அவன் விஷ்ணு பகவானுடைய சாபத்தால் சில காலம் பிசாசாக இருந்து பின்னர் மீண்டும் மனித உருவில் ஆகாச ராஜனாக பிறந்தான். இந்த ஆகாசராஜன் தான் லட்சுமி தேவிக்கு தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆகாசராஜன் ஆண்ட நாடு இப்பொழுது திருப்பதி என்று அழைக்கப்படும் இடத்தின் அருகில் இருந்தது. அவன் மிகுந்த பக்தியுடன் ஆட்சி செய்து வந்தான். ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லாததால் மிகுந்த வருத்தத்தில் இருந்தான். ஒரு நாள் ஆகாசராஜன் புத்திர பாக்கியம் வேண்டி ஒரு பெரிய யாகம் செய்தான். யாக முடிவில் அவன் ஒரு விவசாய நிலத்தில் கலப்பையால் உழத் தொடங்கினான். அப்போது அவனுக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. நிலத்தை உழும்போது கலப்பை எதிலோ இடித்தது. ஆகாசராஜன் அந்த இடத்தை தோண்டி பார்த்தான். அங்கே ஒரு பெட்டி புதைந்திருந்தது. அதை திறந்து பார்த்த பொழுது அதில் ஒரு அழகிய பெண் குழந்தை இருந்தது. குழந்தை பத்மாசனத்தில் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தது. அதன் முகத்தில் லட்சுமியின் அம்சம் தெரிந்தது. ஆகாசராஜனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அரச குரு அந்த குழந்தையை பார்த்து, மன்னா, இது சாதாரண குழந்தை அல்ல. இது சரித்திரம் படைக்க வந்த தெய்வீக குழந்தை. முன்பு ஜனகர் சீதையை கண்டெடுத்தது போல நீங்கள் இந்த குழந்தையை கண்டெடுத்துள்ளீர்கள் என்றார். ஆகாசராஜன் அந்த குழந்தையை மகிழ்வோடு எடுத்து சென்றான். அவன் மனைவியிடம் கொடுத்து, இவள்தான் நம் மகள், இவளை நன்கு வளர்ப்போம் என்றான். குழந்தை பத்மாசனத்தில் இருந்ததால் அதற்கு பத்மாவதி என்று பெயர் சூட்டினார். இந்த பத்மாவதி தான் லட்சுமி தேவியின் அவதாரம். இருந்தாலும் அவளுக்கு தன்னுடைய முந்தைய பிறவிகளின் நினைவு இல்லை. பத்மாவதி நாளடைவில் அழகிலும் குணத்திலும் சிறந்து விளங்கினாள். இவ்வாறு மகாலட்சுமியின் இரு அம்சங்களான உண்மையான லட்சுமியும் வேதவதியின் அவதாரமான பத்மாவதியும் இருந்தார்கள். இப்பொழுது விஷ்ணு பகவானுடைய நிலைமையை பார்க்க வேண்டும். அவர் காடுகள், மலைகள், நதிகள் என எல்லா இடங்களிலும் தேடினார். லட்சுமி லட்சுமி என்று அழைத்து கொண்டே அலைந்தார். ஆனால் அவருக்கு பதில் இல்லை. கடைசியாக அவர் ஒரு சோழ மன்னனுடைய நாட்டிற்கு வந்தார். அங்கே ஒரு பள்ளத்தாக்கில் அமர்ந்து சோர்வடைந்து தூங்கிவிட்டார். அவர் மீது கரையான் புற்று வளர்ந்தது. ஆனால் அவர் வாயிலிருந்து லட்சுமி லட்சுமி என்று முனகல் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த நிலையில் நாரத முனிவர் அவரை கண்டுபிடித்தார். விஷ்ணுவின் நிலையை கண்டு வருந்திய நாரதருக்கு லட்சுமி தேவி தவம் செய்யும் இடம் தெரியும். ஆனால் அவர் சொல்லவில்லை. லட்சுமி கொல்லாபுரம் என்ற ஊரில் உள்ள காட்டில் கடுந்தவம் செய்து கொண்டிருந்தார். நாரதர் விஷ்ணுவிடம், பிரபு, நீங்கள் இப்பொழுது புதிய அவதாரம் எடுக்க வேண்டும். அப்போதுதான் லட்சுமியுடன் மீண்டும் இணைய முடியும் என்று அறிவுரை கூறினார். அதை கேட்ட விஷ்ணுவும் ஒரு முடிவு எடுத்தார். ஆக நாரதர் எண்ணியது போல, அவர் கலகத்தை உருவாக்கியது போல மீண்டும் விஷ்ணு பகவான் ஒரு அவதாரத்தை எடுக்க முடிவு செய்தார். வகுளாதேவி என்ற பெண்ணின் மகனாக ஸ்ரீனிவாசர் என்ற பெயரில் அவதரித்தார் விஷ்ணு பகவான். அவர் ஒரு வேடனாக வாழ்ந்து வந்தார். இந்த வகுளாதேவி தான் அவருடைய முந்தைய பிறவியில் கிருஷ்ணருடைய தாயாக யசோதையாக இருந்தவர். வளர்ந்த இளைஞரான பிறகு, அம்மா, நான் தான் கிருஷ்ணன், இப்பொழுது ஸ்ரீனிவாசனாக அவதரித்துள்ளேன் என்று சொல்ல, அதை கேட்டதும் வகுளாதேவிக்கு பழைய ஞாபகங்கள், சென்ற பிறவியின் ஞாபகங்கள் வந்தன. தன் மகனை அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். ஸ்ரீனிவாசன் அவரிடம் தனது நோக்கத்தை விளக்கினார். லட்சுமியை தேடி வந்திருப்பதாகவும் அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் இது ரகசியமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். வகுளாதேவியும் அதற்கு ஒப்புக்கொண்டார். இவ்வாறு விஷ்ணு பகவான் ஸ்ரீனிவாசனாக பூமியில் அவதரித்தார். வகுளாதேவியின் மகனாக ஸ்ரீனிவாசன் வாழ்ந்து வந்தார். அவர் வேட்டைக்கு சென்றார். அப்போது ஒரு பெரிய யானைக்கு மதம் பிடித்தது. அதனிடமிருந்து மக்களை காப்பாற்ற அதை துரத்தினார். அந்த யானை ஓடி ஆகாசராஜனுடைய அரண்மனை தோட்டத்திற்குள் நுழைந்தது. ஸ்ரீனிவாசன் யானையை பின் தொடர்ந்து அரண்மனை தோட்டத்திற்குள் சென்றார். அங்கே ஒரு பழைய தடாகத்தை கண்டார். வேட்டையாடி களைத்திருந்த அவர் அந்த தடாகத்தில் தண்ணீர் அருந்தி அருகில் இருந்த மரத்தடியில் ஓய்வெடுத்தார். சிறிது நேரம் கழித்து இளவரசி பத்மாவதி தன் தோழிகளுடன் அந்த தோட்டத்திற்கு வந்தார். ஸ்ரீனிவாசரை கண்டதும் ஆச்சரியமடைந்தாள். நீங்கள் யார்? இங்கே எப்படி வந்தீர்கள்
என்று கேள்வி கேட்க ஸ்ரீனிவாசன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். நான் அருகில் உள்ள காட்டில் வசிக்கும் வேடன். மதம் பிடித்த யானையை துரத்திக் கொண்டு வரும் பொழுது இங்கு வந்துவிட்டேன் என்றார். பத்மாவதியின் அழகை கண்டு மயங்கி போனார். பிறகு ஸ்ரீனிவாசன், உங்களைப் போன்ற ஒரு அழகிய பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை. என்னை மணந்து கொள்வீர்களா என்று அவர் கேட்க, அதை கேட்ட பத்மாவதி கோபம் அடைந்தாள். நீங்கள் ஒரு வேடன், நான் ஒரு இளவரசி. எப்படி உங்களை மணப்பேன்? உடனே இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று கூறி தன் காவலாளர்களை அழைத்தாள். காவலாளர்கள் வந்து ஸ்ரீனிவாசனை அடித்து விரட்டினர். காயமடைந்த நிலையில் அவர் வகுளாதேவியின் வீட்டிற்கு திரும்பினார். நடந்தவற்றை வகுளாதேவியிடம் சொன்னார். வகுளாதேவி ஸ்ரீனிவாசனுக்கு ஆறுதல் சொன்னாள். மகனே, நீ ஒரு வேடனாக இருக்கும் பொழுது அரச குலத்து பெண்ணை எப்படி மணப்பாய்? உன் ஆசையை விட்டுவிடு என்றாள். ஆனால் ஸ்ரீனிவாசனும், தாயே, நான் பத்மாவதியை மணந்தே தீருவேன். அதற்கான வழியை ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறினார். இவ்வாறு ஸ்ரீனிவாசன் பத்மாவதியை சந்தித்து அவள் மீது காதல் கொண்டார். ஆனால் அவர்களுக்கு இடையே உள்ள சமூக இடைவெளி பெரிய தடையாக இருந்தது. ஸ்ரீனிவாசனை சந்தித்த பிறகு பத்மாவதியின் மனநிலை மாறத் தொடங்கியது. முதலில் கோபமாக இருந்தாலும் படிப்படியாக அவள் ஸ்ரீனிவாசனின் நினைவுகளால் ஆட்கொள்ளப்பட்டாள். அவரது முகம் அவள் மனதில் நிழலாடியது. அவரை அவமானப்படுத்தியதற்காக வருத்தமும் அடைந்தாள். இதனால் பத்மாவதி சரியாக உண்ணவில்லை, உறங்கவில்லை. முன்பு போல் மகிழ்ச்சியாக இல்லை. தினமும் அரண்மனை தோட்டத்திற்கு சென்று ஸ்ரீனிவாசனை சந்தித்த இடத்தில் நின்று கொண்டு கண்ணீர் விட்டாள். இந்த மாற்றத்தை பத்மாவதியின் பெற்றோர்கள் கவனித்தார்கள். அவர்கள் கவலை அடைந்து, என்ன ஆனது என்று கேட்டார்கள். ஆனால் பத்மாவதி எதுவுமே கூறவில்லை. இதற்குள் ஸ்ரீனிவாசன் பத்மாவதியை மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தார். அவர் வகுளாதேவியிடம், தாயே, நாம் ஏதாவது செய்ய வேண்டும். பத்மாவதியை நான் மணந்தே தீருவேன் என்றார். வகுளாதேவி சிந்திக்க ஆரம்பித்தார். பிறகு ஒரு யோசனை சொன்னார். மகனே, நான் ஒரு குறத்தியாக வேடமிட்டு அரண்மனைக்கு செல்கிறேன். அங்கு பத்மாவதிக்கு குறி சொல்லி உன்னை பற்றி சொல்கிறேன். அவள் மனம் மாறினால் பிறகு நான் அரசரிடம் சென்று உனக்காக பெண் கேட்பேன் என்றார். ஸ்ரீனிவாசன் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டார். அடுத்த நாள் காலை வகுளாதேவி குறத்தி வேடமிட்டு அரண்மனைக்கு சென்றாள். குறி சொல்வோம், குறி சொல்வோம் என்று கூவிக்கொண்டே சென்றாள். அரசி தாரணி தேவி இதை கேட்டு குறத்தியை உள்ளே அழைத்தாள். பத்மாவதிக்கு குறி சொல்லுமாறு கேட்டாள். அரசி குறத்தி வேடத்தில் வந்த வகுளாதேவி பத்மாவதியின் கையை பார்த்து குறி சொல்லத் தொடங்கினாள். அம்மணி, உங்க மனசுல ஒரு காட்டு வேடன் குடிகொண்டு இருக்கான். அவன்தான் உங்க கணவனா வரப்போறான். அவன் சாதாரண வேடன் கிடையாது, மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் என்று சொல்ல, இதை கேட்ட பத்மாவதி நாணத்தோடு தலை குனிந்தாள். அவள் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. பத்மாவதியின் தாய் தாரணி தேவி இதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். பிறகு குறத்திக்கு பரிசீலித்து அனுப்பிய பிறகு தாரணி தேவி தன் கணவர் ஆகாசராஜனிடம் நடந்த விஷயத்தை சொன்னாள். அவர்கள் என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறு வகுளாதேவியின் திட்டம் வெற்றி பெற்றது. பத்மாவதியின் மனதில் ஸ்ரீனிவாசன் மீதான காதல் உறுதியானது. வகுளாதேவி குறத்தியாக வேடமிட்டு அரண்மனைக்கு சென்று வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடிவு செய்தாள். அவள் ஸ்ரீனிவாசனிடம், மகனே, நான் நேரடியாக அரசரிடம் சென்று உனக்காக பெண் கேட்கப் போகிறேன் என்றாள். அதற்கு ஸ்ரீனிவாசன், நீங்கள் போன காரியம் என்ன ஆனது என்று கேட்க, அதற்கு வகுளாதேவி, நான் உன்னை பற்றி மேலோட்டமாக சொன்னேன். உடனே பத்மாவதி முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. எனக்கென்னமோ அவளுக்கு உன்மீது காதல் இருப்பதாக தோன்றுகிறது. அரசியாருக்கும் இதில் சம்மதம் என்றுதான் தோன்றுகிறது. இதெல்லாம் என் யூகம்தான். நேரடியாக சென்று பேசும் பொழுது ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று சொல்ல, மறுநாள் காலை வகுளாதேவி அரண்மனைக்கு சென்றாள். அரசர் ஆகாசராஜனை சந்தித்து, மன்னா, என் மகன் ஸ்ரீனிவாசனுக்கு உங்கள் மகள் பத்மாவதியை மணம் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். ஆகாசராஜன் சற்று தயங்கினார். உங்கள் மகன் ஒரு வேடன், என் அரச குலத்து பெண்ணை எப்படி அவருக்கு கொடுப்பது என்று கேட்டார். அதற்கு வகுளாதேவி பதில் அளித்தாள், அரசே, என் மகன் சாதாரண வேடன் கிடையாது. அவன் மகாவிஷ்ணுவின் அவதாரம். ஜோதிடர்கள் அவனை பற்றி அப்படித்தான் கூறுகிறார்கள். உங்கள் மகளுக்கு அவனை தவிர வேறு யாரும் கணவனாக வர முடியாது. இதை கேட்ட ஆகாசராஜன் யோசனையில் ஆழ்ந்தார். அவர் தனது குரு சுக முனிவரை அழைத்து ஆலோசனை கேட்டார். சுகமுனிவர் ஸ்ரீனிவாசனுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தார். மன்னா, இந்த திருமணம் நிச்சயம் நடக்க வேண்டியது தான். ஸ்ரீனிவாசன் சாதாரண மனிதன் கிடையாது. அவர் தெய்வீக அம்சம் கொண்டவர். உங்கள் மகளுக்கு அவரை விட மிகச்சிறந்த வாழ்க்கை துணை யாரும் கிடையாது. இவ்வாறு சொல்ல, இதை கேட்ட ஆகாசராஜன் சம்மதம் தெரிவித்தார். பத்மாவதியை ஸ்ரீனிவாசனுக்கு மணம் செய்து கொடுக்க அவர் ஒப்புக்கொண்டார். வகுளாதேவி மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து ஸ்ரீனிவாசனிடம் நடந்ததை சொன்னாள். ஸ்ரீனிவாசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை.
திருமணத்திற்கு தேவைப்படும் செலவிற்கான பணத்திற்கு எங்கே செல்வது? இதே சமயத்தில் வைகுண்டத்தில் உள்ள பகவான் விஷ்ணு இதை பற்றி கவலையோடு யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நாரதர், ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு பகவான் விஷ்ணு சொன்னார், நாரதரே, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பூமியில் என் அவதாரமான ஸ்ரீனிவாசருக்கு திருமணம் நடக்கப் போகிறது. ஆனால் லட்சுமி இங்கு இல்லாததால் என்னிடம் பணம் கிடையாது. தேவர்கள் அனைவரும் திருமணத்திற்கு வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் விருந்து வைக்க வேண்டும். எப்படி இதை சமாளிப்பது என்று கேட்க, இதை கேட்ட நாரதர் ஒரு யோசனை சொன்னார். நீங்கள் சொல்வது சரிதான். மகாலட்சுமி இல்லாததால் பூமியிலும் கொஞ்சம் செல்வம் குறைவாகத்தான் இருக்கிறது. நாம் ஏன் குபேரனிடம் கடன் வாங்கக்கூடாது? அவர்தானே லட்சுமியின் செல்வத்தை பாதுகாக்கிறார் என்று அவர் சொல்ல, உடனே இருவரும் குபேரரை பார்க்க சென்றார்கள். ஆனால் குபேரர் வெறுமனே கடன் தர மறுத்துவிட்டார். பதிலுக்கு அவர் ஒரு நிபந்தனை போட்டார், வட்டியுடன் திருப்பி தர வேண்டும் என்று. பகவான் விஷ்ணுவும் இதற்கு ஒப்புக்கொண்டு ஒரு பத்திரமும் எழுதி கொடுத்தார். அதில் என்ன எழுதினார் தெரியுமா? நான் பூமியில் குடிகொண்ட பிறகு எனக்கு கிடைக்கும் காணிக்கைகளில் ஒரு பகுதியை வட்டியாக உங்களுக்கு தருகிறேன். முதலில் வட்டியை மட்டும் கொடுப்பேன். கலியுக முடிவில் அசலையும் சேர்த்து திருப்பி தருகிறேன் என்று எழுதினார். இப்படியாக 3364 கோடி ராம தங்க நாணயங்களை கடனாக பெற்றுக்கொண்டார் பகவான் விஷ்ணு. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய திட்டம் இருந்தது. பூமியில் உள்ள மக்கள் செல்வம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு அவர் செய்தார். மேலும் மக்கள் பக்தியுடன் காணிக்கை செலுத்தும் பொழுது அது லட்சுமிக்கே சேர வேண்டும் என்பதை நினைவூட்டவும் தான் இந்த ஏற்பாடு. அதனால்தான் இன்றும் திருப்பதியில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை குபேரருக்கு பகவான் விஷ்ணு கொடுக்கும் வட்டியாக கருதப்படுகிறது. இப்படி ஒரு சின்ன கடன் வாங்கும் கதை மூலம் பெரிய தத்துவத்தை உணர்த்தினார் பகவான் விஷ்ணு. நம்முடைய பக்தியும் அன்பும் தான் அவருக்கு நாம் செலுத்தும் வட்டி என்பதை இந்த கதையின் வழியாக நீங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். குபேரனிடமிருந்து கடன் பெற்றதும் பகவான் ஸ்ரீனிவாசர் திருமண ஏற்பாடுகளை துவங்கினார். முதலில் அவர் தன் மூத்த சகோதரர் கோவிந்தராஜனை அழைத்து விருந்தினர்களுக்கான தங்கும் வசதி மற்றும் உணவு ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். கோவிந்தராஜரும் விஸ்வகர்மாவின் உதவியுடன் வைகுண்டத்திற்கு இணையான ஒரு அழகிய இடத்தை திருப்பதி மலையில் உருவாக்கினார். அடுத்து கருட பகவானை அழைத்து யாரெல்லாம் திருமணத்திற்கு வர வேண்டும் என்பதை வகுளாதேவி மற்றும் நாரத முனிவருடன் ஆலோசித்தார். பின்னர் தனது பூத கணங்கள் மூலம் அழைப்பிதழ்களை அனுப்பினார். திருமண நாள் வந்தது. தேவலோகத்திலிருந்தும் பூலோகத்திலிருந்தும் அனைவரும் வந்திருந்தார்கள். சிவன், பார்வதி, பிரம்மா, சரஸ்வதி, நாரதர், பிருகு முனிவர், சுகமுனிவர், நந்திதேவர், கருடன் என பல லட்சக்கணக்கான தேவர்களும் முனிவர்களும் வந்திருந்தார்கள். வசிஷ்ட முனிவர் புரோகிதராக இருந்து திருமணத்தை நடத்தினார். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி எடுக்கப்பட்டது. பாத பூஜை நடந்தது. பின்னர் நல்ல நேரத்தில் பகவான் ஸ்ரீனிவாசர் பத்மாவதியின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை கட்டினார். இந்த திருமாங்கல்யம் நவரத்தினங்கள், பவளம், கோமேதகம், வைடூரியம் போன்ற அரிய கற்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. லட்சுமி தேவி இந்த திருமணத்திற்கு வரவில்லை. ஏனென்றால் அவர் கொல்லாபுரத்தில் தவம் செய்து கொண்டிருந்தாள். பத்மாவதி என்பவள் லட்சுமியின் ஒரு அம்சம் என்பது லட்சுமிக்கு தெரியாது. திருமணம் முடிந்ததும் ஆகாசராஜன் கண்ணீர் மல்க தன் மகளை பகவான் ஸ்ரீனிவாசனிடம் அனுப்பி வைத்தார். அப்போதுதான் அனைவருக்கும் தெரிந்தது, இவர்கள் இருவரும் விஷ்ணு மற்றும் லட்சுமியின் அவதாரங்கள் என்பது. திருமணம் முடிந்தவர்கள் புறப்பட்ட போது வழியில் அகஸ்திய முனிவர் அவர்களை சந்தித்தார். அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். திருமணமான புதிதில் 6 மாதம் வரை மலை மீது ஏறக்கூடாது என்பது சாஸ்திர விதி. ஆகவே நீங்கள் என் ஆசிரமத்தில் தங்கியிருங்கள் என்று சொன்னார். ஸ்ரீனிவாசரும் பத்மாவதியும் அகஸ்தியருடைய ஆசிரமத்தில் தங்கினார்கள். அங்கிருந்தபடியே அவர்கள் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். இப்படியாக பூமியிலும் தேவலோகத்திலும் கோலாகலமாக நடந்தது பகவான் ஸ்ரீனிவாசர் மற்றும் பத்மாவதியின் திருமணம். ஸ்ரீனிவாசரும் பத்மாவதியும் அகஸ்தியருடைய ஆசிரமத்தில் தங்கியிருந்த பொழுது ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு துயரமான செய்தி வந்தது. பத்மாவதியின் தந்தை ஆகாசராஜன் உடல்நலம் குன்றியிருப்பதாகவும் அவர்களை உடனே வர சொல்லி இருப்பதாகவும் தகவல் வந்தது. இருவரும் உடனே அரண்மனைக்கு சென்றார்கள். அங்கே ஆகாசராஜன் படுக்கையில் இருந்தார். அவர் பகவான் ஸ்ரீனிவாசரின் கையை பிடித்து கொண்டு, மகனே, நான் இப்பொழுது இந்த உலகை விட்டு செல்லப் போகிறேன். நீங்கள் இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். என் மகன் வசுதானன் மற்றும் அவனது தம்பி தொண்டைமான் இருவரும் ஒற்றுமையாக இருந்து நாட்டை ஆள வழிகாட்ட வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு ஆகாசராஜன் இறந்துவிட்டார். அனைவரும் துக்கத்தில் மூழ்கினர். இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு அடுத்து என்ன செய்வது என்பதை பற்றி ஆலோசனை நடந்தது. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பமானது. வசுதானன் மற்றும் தொண்டைமான் இருவருக்கும் யார் அரசாள வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது.
இருவரும் ஏற்கனவே ஆகாசராஜனுடைய ராஜ்யத்தின் இரு பகுதிகளை ஆண்டு வந்த சிற்றரசர்கள். இப்பொழுது முழு ராஜ்யத்தையும் ஆள விரும்பினார்கள். இந்த சண்டை பெரிதாகி இருவரும் தங்களது குதிரைப்படைகளுடன் போர் செய்ய தயாராகிவிட்டார்கள். இந்த நிலையில் இருவரும் பகவான் ஸ்ரீனிவாசருடைய உதவியை நாடினார்கள். ஏனென்றால் அவர் விஷ்ணுவின் அவதாரம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஸ்ரீனிவாசர் என்ன செய்தார்? இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பார்? யாருக்கு ஆதரவு தருவார்? இந்த விஷயங்கள் தான் அனைவருடைய மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் நடந்தது. இந்த பிரச்சனை வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும் கிடையாது. இதில் ஒரு ஆன்மீக பரிமாணமும் இருக்கிறது. தொண்டைமான் என்பவர் தன் முந்தைய ஜென்மத்தில் ஒரு பெண் பித்தராக இருந்தவர். ஆனால் அவர் விஷ்ணு பக்தராக இருந்தார். அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த ஜென்மத்தில் அரச வம்சத்தில் பிறந்து பல துன்பங்களை அனுபவித்து இறுதியில் பகவான் விஷ்ணுவுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்பது விதி. இந்த பின்னணியில் ஸ்ரீனிவாசர் எடுக்கும் முடிவு மிகவும் முக்கியமானது. வசுதானன் மற்றும் தொண்டைமான் இருவரும் போருக்கு தயாராக இருந்த நிலையில் ஸ்ரீனிவாசர் ஒரு சுவாரஸ்யமான முடிவை எடுத்தார். அவர் சோழி ஒன்றை எடுத்து குலுக்கி பார்த்தார். அதாவது நாணயத்தை சுண்டி தீர்மானித்தார். ஆனால் இது வெறும் அதிர்ஷ்டம் சார்ந்த முடிவு கிடையாது. இதில் ஒரு ஆழமான திட்டம் இருந்தது. நாணயம் சுண்டி முடிவெடுத்த பிறகு ஸ்ரீனிவாசர் தனது சக்கராயுதத்தை தொண்டைமானுக்கு கொடுத்தார். பின்னர் அவரே நேரடியாக வசுதரன் பக்கம் சேர்ந்து போரிட தயாரானார். போர் மிகவும் கடுமையாக நடந்தது. ஒரு கட்டத்தில் தொண்டைமானுடைய மகன் ஸ்ரீனிவாசர் கொடுத்த சக்கராயுதத்தை அவர் மீதே வீசினான். அந்த தாக்குதலில் பகவான் ஸ்ரீனிவாசர் மயக்கமுற்று கீழே விழுந்தார். இந்த காட்சியை கண்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனே போரை நிறுத்திவிட்டு அனைவரும் ஸ்ரீனிவாசரை சுற்றி கொண்டார்கள். அவருக்கு மீண்டும் சுயநினைவு கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அவர்களால் முடியவில்லை. பிறகு சிறிது நேரத்தில் ஸ்ரீனிவாசர் கண் விழித்தார். அப்பொழுது அனைவரும் அவரிடம் மன்னிப்பு கேட்டார்கள். தாங்கள் செய்த தவறுக்கு வருந்துவதாகவும் இனி அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படியே நடப்பதாகவும் உறுதி கூறினார்கள். இந்த சூழ்நிலையை ஸ்ரீனிவாசர் மிகவும் திறமையாக கையாண்டார். அவர் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்தார். ஒரு பாதியை தொண்டைமானுக்கும் மற்றொரு பாதியை வசுதரனுக்கும் கொடுத்தார். இந்த தீர்ப்பை இருவரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். இந்த முடிவின் மூலம் ஸ்ரீனிவாசர் பல காரியங்களை சாதித்தார். இரு சகோதரர்களுக்கும் இடையேயான போரை தடுத்தார். இருவருக்கும் நியாயமான முறையில் ஆட்சியை பிரித்துக் கொடுத்தார். தொண்டைமானுக்கு ஆட்சி கொடுப்பதன் மூலம் அவரது பூர்வ ஜென்ம கர்மாவை நிறைவேற்ற வழி செய்தார். அதற்கு பிறகு ஸ்ரீனிவாசரும் பத்மாவதியும் மீண்டும் அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு திரும்பினார்கள். ஆனால் இது முடிவல்ல, ஒரு புதிய துவக்கம். தொண்டைமானுக்கு இப்பொழுது ஒரு பெரிய பொறுப்பு உள்ளது. பகவான் விஷ்ணுவுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும். தொண்டைமான் தனது பகுதியை ஆளத் துவங்கிய பிறகு ஒரு நாள் இரவு அவருக்கு ஒரு அற்புதமான கனவு வந்தது. அந்த கனவில் பகவான் விஷ்ணு தோன்றி, மன்னா, உன் முந்தைய ஜென்மத்தில் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்தாய். நீ அரசனாக ஆகும்போது எனக்கு ஒரு கோவில் கட்டுவதாக சொன்னாய். இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. சேஷாசலம் என்ற மலையில் எனக்கு ஒரு கோவில் கட்டு. நான் அங்கு வந்து குடியேறுவேன் என்று கூறினார். இந்த கனவை கண்டதும் தொண்டைமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உடனே அவர் விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு அழகான கோவில் கட்டத் தொடங்கினார். கோவில் கட்டும் பணி முடிந்ததும் ஒரு அற்புதம் நடந்தது. பல தேவர்களும் முனிவர்களும் மனிதர்களும் அந்த கோவிலுக்கு வந்தனர். அப்போது பகவான் விஷ்ணு அங்கு தோன்றி அந்த கோவிலில் குடியேறினார். பிரம்மதேவன் தானே வந்து 2 விளக்குகளை ஏற்றி வைத்தார். இந்த விளக்குகள் கலியுகம் முடியும் வரை இங்கே ஒளி வீசும் என்று ஆசீர்வதித்தார். இந்த விழாவை பிரம்மதேவனே நடத்தியதால் இதற்கு பிரம்மோற்சவம் என்று பெயர் வைக்கப்பட்டது. இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில்தான் ஸ்ரீனிவாசரும் பத்மாவதியும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். தொண்டைமான் அவர்களை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அவர் கனவில் கண்ட விஷ்ணு பகவானும் நேரில் வந்திருக்கும் ஸ்ரீனிவாசரும் ஒருவரே என்பது அவருக்கு புரிந்தது. ஆனால் இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வருகிறது. ஸ்ரீனிவாசர் அந்த கோவிலில் நுழைந்ததும் அவர் ஒரு சிலையாக மாறிவிட்டார். அதாவது அவர் தனது மனித உருவத்தை விட்டு அந்த கோவிலில் நிரந்தரமாக அமர்ந்துவிட்டார். இப்படிதான் திருப்பதி வெங்கடாசலபதி கோவில் உருவானது. இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பகவான் வெங்கடேச பெருமாளை வணங்குகிறார்கள். ஸ்ரீனிவாசர் திருப்பதி கோவிலில் சிலையாக அமர்ந்த பிறகு மகரிஷி நாரதர் ஒரு முக்கியமான பணியை மேற்கொண்டாள். அதாவது கலகத்தை ஆரம்பித்தார். அவர் கொல்லாபுரத்தில் தவம் இருந்த லட்சுமி தேவியிடம் சென்றார். லட்சுமி தேவி தவத்தை முடித்து வெளியே வந்த பொழுது நாரதரை கண்டாள். என்ன நாரதரே, இங்கேயும் வந்தீர்கள் என்று கேட்க, அதற்கு நாரதர், அம்மா, ஒரு துயரமான செய்தியோடு வந்திருக்கிறேன். உங்கள் கணவர் சேஷாசலத்தில் பத்மாவதி என்ற பெண்ணை மணந்து அவளோடு சுகமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன நியாயம் என்று கேட்க, இதை கேட்டதும் லட்சுமி தேவிக்கு கோபம் வந்தது.
என்ன, என் கணவர் வேறொருத்தியை மணந்துவிட்டாரா? நான் இப்பொழுது அங்கு சென்று பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாரதருடன் சேஷாசலத்திற்கு புறப்பட்டாள். அங்கே திருப்பதி கோவிலை அடைந்த பொழுது ஸ்ரீனிவாசர் பத்மாவதியுடன் நின்று கொண்டிருந்தார். லட்சுமி தேவி கோபத்தோடு உள்ளே நுழைந்தாள். என் கணவரோடு நிற்கும் நீ யார் என்று பத்மாவதியை பார்த்து கேட்டாள் லட்சுமி. அதற்கு பத்மாவதியோ, நான் தான் இவருடைய மனைவி. நீ யார், இங்கு வந்து என்ன கேள்வி கேட்க என்று திருப்பி கேட்டாள். இருவரும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஸ்ரீனிவாசர் இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஸ்ரீனிவாசர் திடீரென்று மீண்டும் கல்சிலையாக மாறிவிட்டார். இதைக் கண்ட இரு பெண்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் தங்கள் சண்டையை நிறுத்தி சிலையை அணைத்துக் கொண்டு அழத் தொடங்கினார்கள். அப்பொழுது சிலையிலிருந்து ஒரு குரல் கேட்டது. அது பகவான் ஸ்ரீனிவாசனுடைய குரல். லட்சுமி, பத்மாவதி உன் மாய உருவமே, நீ பல அவதாரங்கள் எடுக்க வேண்டியிருந்தது. அதில் ஒன்றுதான் இந்த பத்மாவதி. நீங்கள் இருவரும் ஒருவரே. உங்கள் சண்டையால் தான் நான் இப்படி சிலையானேன். இதை கேட்டதும் இருவரும் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு மன்னிப்பு கேட்டார்கள். ஸ்ரீனிவாசர் தொடர்ந்து பேசினார். லட்சுமி, நீ என் வலது மார்பில் அமர்ந்து கொள். பத்மாவதி, நீ என் இடது மார்பில் அமர்ந்து கொள். இவ்வாறு நீங்கள் இருவரும் என்னோடு இருப்பீர்கள் என்று சொல்ல, இவ்வாறு லட்சுமி தேவியும் திருப்பதி கோவிலில் இடம்பெற்றாள். இன்றும் திருப்பதியில் பக்தர்கள் ஸ்ரீனிவாசரை வணங்கும் பொழுது அவருடன் லட்சுமி தேவியையும் பத்மாவதியையும் சேர்த்தே வணங்குகிறார்கள். திருப்பதி கோவில் 7 மலைகளுக்கு மேல் அமைந்துள்ளது. அதனால்தான் இங்குள்ள பெருமாளை ஏழுமலையான் என்று அழைக்கிறோம். இந்த 7 மலைகளும் ஆதிசேஷனுடைய 7 படங்களை குறிக்கின்றன என்பது ஐதீகம். கோவிலுடைய முக்கிய சிறப்புகள். நெய்வேத்தியம். வெங்கடேச பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு முன்பு பகவான் வராக சுவாமிக்கு முதலில் செய்ய வேண்டும். இது பகவான் ஸ்ரீனிவாசர் வராக சுவாமிக்கு கொடுத்த வாக்குறுதியின் காரணமாகும். பிரம்மோற்சவம். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழா பிரம்மதேவனே முதலில் நடத்தியதால் இந்த பெயர் பெற்றது. இது 9 நாட்கள் நடைபெறும் மிகப்பெரிய விழா. தலமுடி காணிக்கை. பக்தர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக செலுத்துவது இங்கு ஒரு முக்கிய வழக்கம். இது தங்கள் அகங்காரத்தை துறப்பதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது. லட்டு பிரசாதம். திருப்பதி லட்டு உலக புகழ் பெற்றது. பெருமாளின் அருளால் எப்பொழுதும் சுவையாகவும் பதமாகவும் இருக்கும் என்று அது நம்பப்படுகிறது. உண்டியல். இங்கு இருக்கும் உண்டியல் உலகின் மிகப்பெரிய கோவில் உண்டியல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு பக்தர்கள் போடும் அந்த காணிக்கை ஸ்ரீனிவாசர் குபேரனுக்கு கொடுக்கும் வட்டியாக பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் விட பக்தர்கள் தங்கள் வியாபாரத்தில் ஏழுமலையானை ஒரு பங்குதாரராக, பார்ட்னராக சேர்த்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு வரும் லாபத்தில் இத்தனை சதவிகிதம் உனக்கு தருவதாக சொல்லி வியாபாரத்தை சிறப்பாக செய்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் அவர்களுக்கு வரும் செல்வத்தில் அவர்கள் வேண்டியது போல ஒரு பகுதியை திருப்பதி ஏழுமலையானுக்கு காணிக்கையாக தருகிறார்கள். இதனால் தான் திருப்பதியில் அவ்வளவு பணம் கொட்டுகிறது. காரணம், அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுகிறது. ஆக ஸ்ரீனிவாசர் குபேரனிடம் இருந்து வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்காக இன்றும் பக்தர்களிடமிருந்து காணிக்கைகளை பெறுகிறார் என்பது ஒரு ஐதீகம். இந்த கடன் கலியுகம் முடியும் வரை தொடரும் என்றும் அதுவரை பெருமாள் பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார் என்றும் நம்பப்படுகிறது. இப்படி பல சிறப்புகளும் மகிமைகளும் கொண்ட திருப்பதி கோவில் இன்று கோடிக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து கொண்டுதான் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் நல்ல எண்ணத்துடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறலாம். இந்த கதையை கேட்பதன் மூலம் உங்கள் மனதில் ஒரு அமைதியும் இதயத்தில் அன்பும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். திருப்பதி கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்தால் அந்த அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது. மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள். நன்றி.